ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முடக்கத்தான் கீரையை இப்படி சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி மட்டும் இல்லைங்க, இந்த பிரச்சனைகள்லாம் வராதான். அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் உடம்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவக்கூடிய கீரை வகைகளில் முடக்கத்தான் கீரை ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முடக்கத்தான் கீரையை பலூன் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்கிற மூலிகை அப்படின்னு இந்த முடக்கத்தாங்கீரையை சொல்லலாம். இது நிறைய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்கு. மூட்டு வலி மட்டும் இல்லாமல் சளி, இருமல், வீக்கம் இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாகவும் இந்த முடக்கத்தாங்கீரை இருக்கு. முடக்கத்தாங்கீரையை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இதை உள்புறம் வெளிப்புறம் அப்படின்னு 2 இடத்துலையுமே பயன்படுத்திக்கலாம். முடக்கத்தாங்கீரையை எப்படி பயன்படுத்தினா அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மூட்டு வலியை குணமாக்குறதுல முடக்கத்தான் கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை இருக்குல்ல, அது மூட்டு வலியை குணமாக்க உதவக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க முடக்கத்தான் தோசை சாப்பிடலாம். இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மாவோட 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை, ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை தோசையாக ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முடக்கத்தான் தோசையை தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்றப்ப மூட்டு வலி பிரச்சனைக்கு அது சிறந்த தீர்வாக அமையும். சளி, இருமல் பிரச்சனைகள் குணமாக முடக்கத்தான் கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சளி, இருமல் இது மாதிரியான சுவாச கோளாறு பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரை ஒரு சிறந்த தீர்வாக அமையும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடக்கத்தான் கீரை சூப்பு நீங்கள் குடிக்கலாம். இந்த சூப்பு எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முதல்ல மிளகு, ஜீரகம், 2 பல் பூண்டு இதெல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நீங்கள் முடக்கத்தான் கீரை, அதாவது ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி மிதமான தீயில கொதிக்க வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுப்புல இருந்து இறக்குனீங்கன்னா சூடான முடக்கத்தான் கீரை சூப்பு ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு சளி ஏற்பட்டுச்சுன்னா இந்த சூப்பை குடிக்கலாம். இது சளியிலிருந்து உங்களுக்கு உடனடியாக நிவாரணம் தரும். ஆர்த்ரடிஸ் குணமாக முடக்கத்தான் கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரையை துவையலாக சாப்பிட்றதன் மூலமாக ஆர்த்ரடிஸை குணமாக்கிக்கலாம். இந்த துவையலை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். இப்போ இந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வரமிளகா, உளுந்தெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையும் சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா சுவையான முடக்கத்தான் கீரை துவையல் ரெடி. இது சாதத்தோடு சேர்த்து நெய் விட்டு சாப்பிட்டுட்டு வர்றப்ப ஆர்த்ரடிஸ் பிரச்சனை சீக்கிரமாகவே குணமாகும். தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு முடக்கத்தான் கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடக்கத்தான் கீரை எண்ணெயை நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தயார் செஞ்சுக்கலாம். இந்த எண்ணெயை தலையில் அரிப்பு இருக்க இடத்துல அடிக்கடி தடவிட்டு வந்தீங்கன்னா அரிப்பு சரியாகும். இந்த கீரை வேக வச்ச தண்ணியை சேர்த்து அந்த தண்ணியை வச்சு தலைமுடி அலசுறதன் மூலமாக தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். மூட்டு வலிக்கு முடக்கத்தான் கீரை எண்ணெய் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாமா? முடக்கத்தான் இலைகளை விளக்கெண்ணெய் சேர்த்து காய்ச்சி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா வெள்ளை கலர் பருத்தி துணி, அதாவது காட்டன் துணியில் கட்டி பாதிக்கப்பட்ட இடத்துல ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். முடக்கத்தான் கீரை வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்க்கலாமா? பொதுவாக குளிர்காலத்தில் பெரிதும் பாதிக்கப்படுற வாத நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை தான் ஒரு சிறந்த தீர்வாக அமையும். சோரி, சிரங்கு இது மாதிரியான தோல் நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை பற்று வச்சிங்கன்னா உடனே நிவாரணம் கிடைக்கும். காது வலி பிரச்சனை இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலைவலி பிரச்சனைகளுக்கும் முடக்கத்தான் கீரை பற்று போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இது மாதிரி முடக்கத்தான் கீரை பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. இந்த வீடியோவில் முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி முடக்கத்தான் கீரையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க
மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.